இன்னைக்கு வந்து நம்ம தோட்டத்துலேருந்து பறிச்ச பொன்னாங்கண்ணி கீரையை வந்து எப்படி கடையிறதுன்னு பார்ப்போம். இது வந்து சுட சுட சாதத்தில் நெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி தோசையோட கூட இது ரொம்ப நல்லாயிருக்கும். சாதம் மட்டும் இல்லை, இட்லி தோசை கூட கூட வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இது. இதை தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். அதுக்கு வந்து என்னென்ன வேணும்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு ஒரு கப்பு வந்து துவரம்பருப்பை நல்லா குக்கரில் போட்டு மைய வேக வச்சுருக்கேன். அப்புறம் வந்து இந்த கீரை, இதில் வந்து கீரையில் வந்து தண்டெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. வெறும் கீரை தான் யூஸ் பண்ணலாம். பாருங்கள், முனையில் இருக்க அந்த துளிர் இலையை வேணால் அப்படியே ஒரு 5 இலை அப்படியே கிள்ளிக்கலாம். மித்தபடி அது வந்து ஒரு ஒரு இலையாக தான் வந்து கிள்ளி எடுக்கணும். இது வந்து அந்த ஐக்கியா கேலண்டர் அந்த வடிகட்டியில் ஒரு அரை வடிகட்டி இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 1½ வெங்காயம் வந்து நல்ல பெரிய பெரிய பீஸாகவே அரைஞ்சிக்கலாம். அப்புறம் ஒரு 20 பல்லு பூண்டு, புளி பேஸ்ட்டு வந்து ஒரு 1½ டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது வந்து நீங்கள் ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்தால் போதும். கொஞ்சம் கொத்தமல்லி, தக்காளி வந்து ஒரு 1½ தக்காளி, அப்புறம் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி, 3/4 டேபிள் ஸ்பூன் உப்பு, அதுக்கப்புறம் வந்து ஒரு 5 காஞ்ச மிளகா, ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம், ஒரு துண்டு பெருங்காயம் எடுத்திருக்கேன். இதுதான் சின்னதாக ஒரு துண்டு பெருங்காயம். இதுக்கப்புறம் வந்து தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய், ஒரு அரை டேபிள் ஸ்பூன் கடுகு, கொஞ்சம் சீரகம், ஒரே ஒரு காஞ்ச மிளகா கிள்ளி வரையெல்லாம் எடுத்துக்கணும். அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ வாணலில் வந்து நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்ச உடனே இந்த காஞ்ச மிளகாயை வந்து கிள்ளி போட்டுக்கலாம். போட்டுட்டு வெந்தயமும் பெருங்காயமும் நல்லா செவக்க வர வரைக்கும், வெந்தயம் நல்லா பொரியணும். பொரிஞ்சு வர வரைக்கும் இதை வறுத்துக்கணும். வறுத்துட்டு வெங்காயத்தை போட்டுக்கலாம். பாருங்கள், வெந்தயம் இந்த பெருங்காயம் வந்து இந்த மாதிரி வெள்ளையாக பொரிஞ்சு வரணும். நீங்கள் தூள் பெருங்காயம் போட்டிங்கன்னா கடைசியில் கூட போட்டுக்கலாம். இப்போ வந்து வெங்காயத்தை போட்டுருவோம். வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை. ஸோ இது 3ஐயும் போட்டு வதக்கிடலாம். உங்களுக்கு தக்காளி வேணும்னா நீங்கள் இப்பயே கூட போட்டு வதக்கலாம். பட் நான் கடைசியில் தான் போடுறேன். தக்காளி வேணும்னா இப்பயும் கூட போட்டுடலாம். போட்டுட்டு வெங்காயம் வந்து ஒரு கண்ணாடி பதம் வந்தோடனே கீரையை போட்டுடலாம். இந்த கீரையை சும்மா ஒரு வதக்கிட்டு அதில் வந்து தண்ணி ஊற்றி அந்த கீரையை வந்து நல்லா வேகிற வரைக்கும் அதை வந்து மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். செய்கிறது வந்து பருப்பு வேகிற நேரம்தான். பருப்பு வேக வச்சு எடுத்துட்டோன்னா இது வந்து ரொம்ப ஈஸி செய்கிறது. பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினோடனே அதில் வந்து ஒரு டம்ளர்லேருந்து ஒரு 1½ டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி இதை மூடி வச்சுடுவோம். மூடி நல்லா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் ஆகும். இந்த கீரை கொஞ்சம் டைம் எடுக்கும் வேகிறதுக்கு மித்த கீரையை விட. ஏன்னா இது கொஞ்சம் திக்காக இருக்கும் இலை. அதனால் இது வந்து கொஞ்சம் வேக டைம் எடுக்கும். ஸோ அது வேகட்டும். நல்லா மூடிடுவோம். மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். அவ்வளோதான். இது வெந்துடுச்சுன்னா கடைஞ்சிட்டு உப்பு, புளி எல்லாம் போட வேண்டியது தான். அவ்வளோ ஈஸி இது. பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் ஆச்சு. இப்போ கீரை வெந்துடுச்சான்னு பார்ப்போம். ஒரு கீரையை எடுத்து சும்மா நசுக்கி பார்ப்போம். பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. பாருங்கள், கீரை நல்லா வெந்துடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், இந்த கீரையை வந்து நான் இந்த எமர்ஷன் பிளெண்டர் வச்சு ஒரு 1 பாதியமாக அரைச்சிக்கணும். ரொம்ப மைய அரைக்கக்கூடாது. ஏன்னா இந்த கீரை திக்காக இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இதை கீரையை மட்டும் கடைஞ்சிட்டு நல்லா ரொம்ப நல்லா கடையக்கூடாது. மைய அரைஞ்சால் நல்லா இருக்காது. இது வந்து பருப்பெல்லாம் போட்டுட்டு திரும்பி இன்னொரு தடவை கடைவோம். ஸோ பாருங்கள், பருப்பு, அதுக்கப்புறம் நம்ம உப்பு, மிளகாய் பொடி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் போட்டுருவோம். உப்பு, மிளகாப்பொடி, சாம்பார் பொடி, அதுக்கப்புறம் வந்து புளி பேஸ்ட்டு, அந்த கிண்ணத்தையும் கொஞ்சமாக கழுவி அதில் தண்ணி ஊற்றிடுவோம். ஊற்றிட்டு இப்போ என்ன பண்ணணும், இது எல்லாம் நல்லா ஒரு கலந்துட்டு திரும்பி வந்து அந்த பிளெண்டர் வச்சு சும்மா ஒரு கடை தான் கடையணும். எப்பயுமே கீரை ரொம்ப மஞ்சிடுச்சுன்னா நல்லா இருக்காது டேஸ்ட்டு. அது வாயில் மாட்டாமல் அரையும் குறையுமா தான் கடைஞ்சி இருக்கணும். ஒரு கொரகொரப்பு இருக்கணும். அதுக்கப்புறம் தக்காளி போட்டுட்டு இது வந்து தண்ணி வந்து அந்த பாத்திரத்தில் பருப்பு வச்சுருந்தோம் இல்லையா, அதில் நான் ஒரு 1½ கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஊற்றிட்டு
திக்னஸ் பார்ப்போம், கலந்து பார்ப்போம். திக்னஸ் எப்படி இருக்குன்னு. எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு இப்போ தண்ணி ஊத்திக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, எனக்கு இன்னும் கூட கொஞ்சம் தண்ணியா வேணும். எங்க வீட்ல நாங்க வந்து இட்லி, தோசைக்கு இது நெறைய தொட்டு சாப்பிடுவோம். ஸோ, அதனால நான் கொஞ்சம் தண்ணியா வைக்கிறேன். நீங்க கட்டியாவும் வச்சுக்கலாம் வேணும்னா. பண்ணிட்டு இப்போ உப்பு, காரம் எல்லாம் பார்த்துருவோம். எனக்கு வந்து எல்லாமே கரெக்ட்டா இருக்கு. புளிப்பு, காரம், உப்பு எல்லாம். ஸோ, இப்போ நம்ம வந்து சாம்பார் பொடி, புளி எல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா? ஸோ, அதனால அதோட பச்சை வாசனை போற வரைக்கும் சும்மா ஒரு கொதி இது பாருங்க இந்த மாதிரி கொதி வந்த உடனே நிறுத்திட்டு ஸ்டவ்வை நிறுத்திடலாம் இப்போது. இதில் வந்து கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுட்டு நான் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயில் வந்து கடுகு, ஜீரகம், காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். நீங்கள் தூள் பெருங்காயம் போடுறதுன்னா இப்போ போட்டு இது தாளிச்சிடலாம். பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்து கீரை ரெடி ஆயிடுச்சு. இது நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கீரை. ஸோ அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை தூவிட்டு இதை நிறுத்திட்டோம்னா ரெடி. அவ்வளோதான், நம்மளோட பொன்னாங்கண்ணி கீரை கடையல் ரெடி. இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.